Hi, welcome to my channel 02 Genius in Commerce and Accountancy classes. நம்ம பார்க்குறது வந்து பிகாம் கிராஜுவேட்ஸ்க்காக பிஸ்னஸ் மேனேஜ்மெண்ட் சப்ஜெக்ட் கான்செப்ட் அபவுட் மேனேஜ்மெண்ட். ஸோ பிளான் பற்றி படிக்கலாம். பிளான்னா ஒன் ஆஃப் த ஃபங்க்ஷன் ஆஃப் மேனேஜ்மெண்ட். பிளானிங் இல்லாமல் எதுவுமே பண்ண முடியாது. பிளான் பண்ணாமல் எதுவுமே பண்ண முடியாது. நத்திங் கேன் பி ஹெல்ட் வித்தவுட் எனி பிளானிங். ஓகே, ஸோ பிளானிங் வந்து இம்பார்ட்டண்ட் ஆக்டிவிட்டி. ஸோ ஏதாவது ஒரு ஆக்டிவிட்டீஸ் பண்ணணுன்னாக்கா ஒரு மெயினானது வந்து பிளானிங். ஸோ டெஃபினிஷன்ஸ் வந்து கூண்டர்ஸ் அண்ட் டோனல் இவர் என்ன சொல்கிறார், பிளானிங் இஸ் திங்கிங் இன் அட்வான்ஸ் ஆர் டிசைடிங் இன் அட்வான்ஸ். வாட் டு டூ, ஹவு டு டூ, வென் டு டூ, வென் ஹூ டு டூ எல்லாமே வந்து வில் கால் பிளானிங் சொன்னாங்க. ஓகே, பிளானிங் வந்து ஒரு டெக்னிக், ஒரு ஃப்யூச்சர் பற்றி பண்ணணுன்னாக்கா இப்போ ஒரு கோல் அச்சீவ் பண்ணணும், நாளைக்கு ஒரு கோல் அச்சீவ் பண்ணணும், இன்றைக்கி பிளான் பண்ணுறது தான் வந்து பிளானிங் சொன்னார். இது சொன்னது வந்து ஜார்ஜ் ஆர் டெரி. நெக்ஸ்ட்டு நேச்சர் அண்ட் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் பிளானிங் பார்த்தீங்கன்னா, பிளானிங் இஸ் ப்ரைமரி ஃபங்க்ஷன். ஸோ ஆல்ரெடி சொன்னால் பிளானிங் பண்ணாமல் எதுவுமே பண்ண முடியாது. உங்கள் ஆர்கனைஸ் பண்ண முடியாது, டைரக்ட் பண்ண முடியாது வித்தவுட் எனி பிளானிங். பிளானிங் இஸ் ரிசல்ட் ஓரியன்ட். ஸோ மெயினாக பிளான் பண்ணுறது எதுக்கு, ஒரு கோல் அச்சீவ் பண்ணுறதுக்கு தான். ஒரு ஏதாவது ஒரு கோல் அச்சீவ் பண்ணுறதுக்குன்னா டெஃபினட்டாக பிளான் பண்ணணும். சப்போஸ் நீங்கள் ஒரு புக் எழுதணுன்னு இருக்கீங்க. ஸோ ஒரு பிளான் பண்ணணும், எப்படி எழுதணும். இப்போ நான் இந்த வீடியோ எடுக்கிறேன், நான் முன்னாடியே பிளான் பண்ணியிருக்கேன் எப்படி எழுதணும், எது மாதிரி நோட்ஸ் எடுக்கணும்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கேன். இட்ஸ் ஆல் நத்திங் பட் ரிசல்ட் ஓரியன்ட். ஸோ பிளானிங் இஸ் அ ரிசல்ட் ஓரியன்ட். பிளானிங் இஸ் ஃப்யூச்சர் ஓரியன்ட். ஸோ நாளைக்கு பற்றி நான் யோசிப்பேன். இன்றைக்கி நான் பண்ணாக்கா லைக் ஐ ஹாவ் டு பிளான் இட் ப்ராப்பர்லி ஃபார் டுடே இன் ஆர்டர் டு அச்சீவ் த கோல்ஸ் ஃபார் டுமாரோ. தட் இஸ் கால்ட் ஃப்யூச்சர் ஓரியன்ட். நெக்ஸ்ட், பிளானிங் இஸ் கண்டினியூஸ் ஆக்டிவிட்டி. ஒரு வாட்டி முடிஞ்சிருச்சு, ஒரு ஒர்க் முடிஞ்சிச்சுன்னா திருப்பி இன்னொன்று ஸ்டார்ட் ஆகும், ரைட்? ஸோ ஒரு ஸ்கூலில் பார்த்தீங்கன்னா ஒரு அகாடமிக் இயர் பிளான் பண்ணுவாங்க, அடுத்த அகாடமிக் இயர் கூட பிளான் பண்ணுவாங்க. ஸோ பிளானிங் பார்த்திங்கன்னா எப்பயுமே கண்டினியூஸாக இருக்கும். அது வந்து நம்ம மாடிஃபை, ஃபார்முலேட், என்னோடய பிளான்ஸ் வித்ட்ரா பண்ணுறது. இப்போ பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கொரோனா இருந்துச்சு, அதனால் அது பிளான்ஸ் எல்லாம் வந்து ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் வந்து சேஞ்சஸ் பண்ணியிருந்தாங்க. இப்போ நவம்பர் 1 ஸ்கூல் ஸ்டார்ட் ஆச்சு. அப்போ என்ன பண்ணாங்க, அதுக்கு தகுந்த மாதிரி சேஞ்சஸ் பண்ணாங்க. தட் இஸ் ஆல் கண்டினியூஸ் ஆக்டிவிட்டி. பிளானிங் இஸ் பர்வேசிவ் இஸ் நத்திங் பட் ஸ்ப்ரெட்டிங். ஓகே, ஸ்ப்ரெட் ஆகுறது. ஸோ இட்ஸ் ஸ்ப்ரெட் பண்ணுறது தான் இது. ஸோ எல்லா லெவல்ஸ் ஆஃப் மேனேஜ்மெண்ட்டில் வந்து இந்த பிளானிங் வந்து ஃபோர்மோஸ்ட் திங். ஸோ பிளானிங் இல்லாமல் எதுவுமே பண்ண முடியாது. இது வெறும் பிஸ்னஸ் ரிலேட்டட் இல்லாமல் நான் பிஸ்னஸ்லும். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வீட்லேயும் நம்ம நாளைக்கு ஸ்கூல் போகிறோன்னா முன்னாடி பிளான் பண்ணுவோம், என்னென்ன பண்ணணும், என்னென்ன செய்யணும், ஹோம்ஒர்க் கொடுத்தாங்களா அப்படின்னு நம்ம முன்னாடி பிளான் பண்ணுவோம், ரைட்? ஸோ இதெல்லாம் வந்து வில் கால் பர்வேசிவ். இன்டர்டிபெண்டன்ட் ஆக்டிவிட்டி. ஸோ ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்கு லிங்க் ஆகிருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் சேல்ஸ் டிபார்ட்மெண்ட் இஸ் லிங்க் வித் பர்ச்சேஸ் டிபார்ட்மெண்ட் இஸ் லிங்க்டு வித் சேல்ஸ் டிபார்ட்மெண்ட், ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட் இஸ் லிங்க்டு வித் ஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட். ஒரு டிபார்ட்மெண்ட் வந்து இன்டர்டிபெண்ட். நெக்ஸ்ட், இன்டெலெக்சுவல் ப்ராசஸ். ஸோ பிளானிங் பண்ணணும்னா மெயினாக உங்களுக்கு ஐடியா வரணும், இமேஜினேஷன் வரணும், டேலண்ட் இருக்கணும், எல்லாமே வந்து இன்டெலெக்சுவல் ப்ராசஸில் இருக்கும். ஓகே, ப்ராப்பரான பிளான் இல்லைனாக்கா டெஃபினட்டாக ப்ராப்பரான கோல் அச்சீவ் பண்ண முடியாது. பிளானிங் ரிக்வயர்ட் பாஸ்ட், ப்ரெசென்ட் அண்ட் ஃப்யூச்சர். ஸோ இப்போ பற்றி, நாளைக்கு பற்றி, ஃப்யூச்சர் பற்றி யோசிக்கிறத வந்து பிளானிங். அது பேஸ் மேலே தான் நம்ம பிளானிங் பண்ணணும். நெக்ஸ்ட், பேசிஸ் ஆஃப் கண்ட்ரோல். ஏதாவது ஒரு பர்ஃபார்மன்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் லாஸ்ட் இயர் வந்து நம்மளுக்கு ஒரு சேல்ஸ் சரியாக இல்லை, இந்த வருஷம் கூட சேல்ஸ் ரொம்ப வேர்ஸ்ட்டாக போகுது, நாளைக்கும் ஆகப்போகுது. அப்படி இல்லாமல் ப்ராப்பரான என்னென்ன பண்ணலாம், என்னென்ன ஐடியாஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறது தான் பேசிஸ் ஆஃப் கண்ட்ரோல். ஃப்ளெக்சிபிலிட்டி இன் சேஞ்சஸ். ஸோ நம்மளோட என்வாயர்மெண்ட் பேஸ் பிரகாரம் நம்ம பிஸ்னஸோட ரிலேட்டட் பேஸ் மாதிரி நம்ம சேஞ்ச் பண்ணிக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் உங்களோட கம்பெனியில் வந்து ஒரு 50 எம்ப்ளாயீஸ் ஒர்க் பண்ணுறாங்க. பட் கொரோனாவில் ஒரு பிரச்சனை வந்துச்சு. அப்போ நீங்கள் அந்த ஒர்க்கர்ஸ் வந்து ரிடியூஸ் பண்ணிக்குவீங்க. இல்லாட்டி லைக் உங்களோட கம்பெனி வந்து இந்த கொரோனானால் நல்லா இம்ப்ரூவ் ஆகுது, அப்போ எக்ஸ்ட்ரா லேபர்ஸ் நீங்கள் எம்ப்ளாய் பண்ணுவீங்க. அதெல்லாம் வந்து ஃப்ளெக்சிபிலிட்டி இன் நேச்சர். நெக்ஸ்ட், நேச்சர் ஆஃப் பிளானிங் பார்த்திங்கன்னா, first, intellectual process, goal oriented, primary function, pervasiveness, uniformity, continuity, flexibility, simplicity, precision, feasibility, choice among alternative courses, efficiency, interdependence and forecasting. ஸோ இதில் 14 நேச்சர்ஸ் இருக்குது. ஸோ இதுலேருந்து நீங்கள் ஓனாக கூட நீங்கள் எழுதலாம் எக்ஸாமில், ரைட்? பர்பஸ் ஆஃப் பிளானிங். ஒரு பிளானிங்னா எதுக்கு? மெயினாக வந்து டு அச்சீவ் ஆப்ஜெக்டிவ்ஸ், அன்சர்டன். ஏதாவது நாளைக்கு பிரச்சனை வந்தால் எப்படி கோப் அப் பண்ணுமோ, எப்படி சேஞ்சஸ் பண்ணுமோ, அதுக்காக ஒரு கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக ஒரு கோஆர்டினேஷன். பிளானிங், டைரக்டிங் ரெண்டுமே கோஆர்டினேஷன், ரைட்? ஒரு கோஆர்டினேஷன் பண்ணுறதுக்கு தான் இது. அண்ட் கோஆர்டினேட் பண்ணுறதுக்கு, நெக்ஸ்ட் ஆர்கனைஸ் எஃபிஷியன்சிக்கு. பிளான் பண்ணாமல் எதுவுமே நம்மளால் பண்ண முடியாது. ஸோ ஒரு ஆர்கனைசேஷனோட பெட்டர்மெண்ட்க்கு
கண்டிப்பாக ஒரு பிளானிங் தேவை, ஒரு டெசிஷன் மேக்கிங், ஒரு கைட். இட் இஸ் கோயிங் டு ஆக்ட் அஸ் அ கைட் ஃபார் டெசிஷன் மேக்கர்ஸ். நெக்ஸ்ட் டைப்ஸ் ஆஃப் பிளான்ஸ் பார்த்திங்கன்னா we have strategic plan, tactical plan and operational plan. strategical plan என்னன்னாக்கா இதில் வந்து நம்மளுக்கு லைக் காம்படிட்டிவ் ஆப்பர்ச்சுனிட்டி த்ரெட்ஸு, ஏதாவது ஸ்ட்ரென்த் அண்ட் வீக்னஸ், சிம்பிளாக சொன்னால் ஸ்ட்ரென்த் அண்ட் வீக்னஸ், ஸ்வாட் சொல்லுவாங்க, SWOT, ஸ்ட்ரென்த் வீக்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி அண்ட் த்ரெட். இது பற்றி நம்ம படிக்கிறது தான் ஸ்ட்ராட்டஜிக்ஸ் பிளான்ஸ். அது பேஸ் மேலே பிளான் பண்ணணும். நெக்ஸ்ட் டாக்டிக்கல்னா இட்ஸ் அ ப்ளூ பிரிண்ட், லைக் ஷார்ட் டேர்ம், மிடில் டேர்ம், லைக் இப்போ ஒரு 6 மாதத்துக்கு நம்ம என்னென்ன பிளான் பண்ணுமோ அது மாதிரி டாக்டிக்கல் பிளான் சொல்லுவாங்க. ஆப்ரேஷனல் பிளான் ஓவரால் என்டையர் ஆர்கனைசேஷனோட ஆப்ஜெக்டிவ்ஸ், குறிக்கோள் என்ன, ஷார்ட் டேர்ம், லாங் டேர்ம், ஸோ 1 இயர்க்குள்ளே என்னென்ன நடத்தணும் எல்லாமே இருக்கிறது வந்து ஆப்ரேஷனல் பிளான்ஸ்னு சொல்லுவாங்க. இதுதான் டைப்ஸ் ஆஃப் பிளான்ஸ். நெக்ஸ்ட் டைப்ஸ் ஆஃப் ஆப்ரேஷனல் பிளான்ஸ் பார்த்திங்கன்னா பர்பஸ் ஆர் மிஷன், ஆப்ஜெக்டிவ்ஸ், பாலிசிஸ், ஸ்ட்ராட்டஜி, இதெல்லாம் லாங் டேர்ம் பிளான். ஷார்ட் டேர்மில் பார்த்திங்கன்னா ரூல்ஸ், ப்ரொசீஜர்ஸ், ப்ரோக்ராம்ஸ் அண்ட் பட்ஜெட்ஸ். இதுதான் வந்து ஆப்ரேஷனல் பிளான்ஸ் பற்றி. ஆப்ஜெக்டிவ்ஸ் பார்த்திங்கன்னா இதில் நம்ம படித்த ஆப்ஜெக்டிவ்ஸ். இதில் ஆப்ஜெக்டிவ்ஸ் பார்த்திங்கன்னா குறிக்கோள், அல்டிமேட்டாக நம்மளோட கோல் எப்படி ரீச் ஆகும், ஓகே, நம்ம எய்ம் எப்படி அச்சீவ் பண்ணலாம், ஆர்கனைசிங்கு, கோஆர்டினேட்டிங்கு, லீடிங்கு அண்ட் கண்ட்ரோலிங். ஸோ ஆப்ஜெக்டிவ்ஸ் வந்து ஒரு மெயினான திங் வந்து ஒரு அச்சீவ் பண்ணுறது தான் ஒரு கான்செப்ட். நெக்ஸ்ட் செட்டிலிங் ஆப்ஜெக்டிவ்ஸ் பார்த்திங்கன்னா ஸ்பெசிஃபிக், மெஷரபிள், அச்சீவபிள், ரியலிஸ்டிக், டைம்டு. ஸ்பெசிஃபிக்காக அந்த பர்டிகுலர் ஆப்ஜெக்டிவ் அச்சீவ் பண்ணணும். மெஷரபிள்னால் எப்படி அவங்களால அந்த ப்ரோக்ரஸ் எப்படி அச்சீவ்மெண்ட் மெஷர் பண்ண முடியும். அச்சீவ் பண்ணோமா இல்லையோ. ரியலிஸ்டிக்ஸ்னால் அந்த ஆப்ஜெக்டிவ் வந்து பாசிபிளாக இல்லையா. டைம்டு, ஆன் டைமில் அது முடிஞ்சிச்சா இல்லையா, அது வந்து வில் கால் டைம். ஓகே, ஸோ அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஆல்.